வணக்கம் சார். வணக்கம் மேடம். தொடர்ந்து நிறைய பதிவுகள் நல்ல நல்லதா கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய கேள்வி செய்வினை நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த செய்வினையை நீக்கிறதுக்கு பர்டிகுலரா ஏதாவது கோவில் இருக்கா? முதல்ல செய்வினை இருப்பதாக சில பேர் தானாகவே கருதி கொள்வார்கள். சில பேர் அவங்களுடைய நேரக்காலம் சரி இருக்காது, தசா புத்திகள் சரி இருக்காது, இவங்களே செய்வினை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது, சில பேருக்கு செய்வினை இருக்கும், ஆனால் அது இருக்குன்னே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்மளுக்கு நேரம் சரியில்லாதனால கஷ்டப்படுறோன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு செய்வினை இருக்கும். இங்கே செய்வினை இல்லாதவங்க தான் செய்வினை இருக்கிறதா நினச்சிப்பாங்க. எப்போவுமே இந்த உலகத்தில், இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டாக இருக்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுவோம். இதுதான் எதிர் துருவங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக செயல்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு செய்வினை தோஷம் இருக்கிறதா, செய்வினையால் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா என்பதை தீர்மானித்த பிறகுதான் உங்களுக்கு செய்வினை இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யாருக்கெல்லாம் உங்களுடைய தசைன்னு ஒன்று நடக்கும், தசாநாதன் புதன் தசை நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்னும்போது சனி தசை நடக்குது, அந்த தசாநாதனுக்கு க்ளோஸில் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகம் இருந்தால், இல்லைன்னா ஒரு புத்தி நடக்குது, ஒரு தசை குரு தசையில் புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதன் புத்தி அப்படின்னா புதன் கூட மாந்தி என்ற ஒரு கிரகம் க்ளோஸாக இருந்தால், மாந்தி சம்பந்தப்படாமல் ஒரு செய்வினை ஒருவருக்கு பாதிக்கப்படாது. அதாவது மாந்தியை வைத்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதல்ல நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. புதன் கூட இப்போ ஒருத்தருக்கு புதன் புத்தி நடக்குதுன்னா புதன் கூட மாந்தி சேர்ந்துருக்கலாம், இல்லை புதனுடைய சாரத்தில் மாந்தி இருக்கலாம், புதனுடைய திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலும், புதனை மாந்தி பார்த்தாலும், இல்லை கோச்சாரம் மாந்தி நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது புதனை கிராஸ் பண்ணாலும், இவர்கள் எல்லாம் செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் என்னென்னா, செய்வினை எப்படி செய்வாங்கன்னா, முதல்ல குலதெய்வத்தை, உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்து தான் செய்வினையே செய்ய முடியும். இல்லைன்னா செய்வினை செய்பவர்களையும் செய்வினை செய்ய போகிற உங்களுடைய எதிரியும் முதல்ல காலி பண்ணிடும். உங்கள் குலதெய்வம் உங்களை காத்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு செய்வினை செய்யணும்னா முதல்ல அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை நிப்பாட்டி தான் ஒருத்தருக்கு செய்வினையே செய்ய முடியும். அப்போது யாருக்கெல்லாம் செய்வினை உள்ளதாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ, நீங்கள் எல்லாம் குலதெய்வத்துக்கு போய் நைட்டு தங்கிடுங்க. நைட்டு தங்க முடியாதவங்க மொட்டை அடிச்சிடுங்க. முடி என்பது கேது, கேது என்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். இந்த மொட்டை அடிப்பது என்பது நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. சரிங்களா? நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. மொட்டை அடிச்சிட்டிங்கனாலே, அதுவும் குலதெய்வ கோயிலில் மொட்டை அடிச்சிருங்க. நான் அடிக்கடி சொல்கிற காரணம் என்ன, செய்வினை தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். காலடி மண்ணில் எடுப்பாங்க, போடுற ட்ரெஸ்ஸில் வைப்பாங்க, யூஸ் பண்ணுற முடியில் வைப்பாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் மீதி வைக்கிற எச்ச சாப்பாட்டில் செய்வினை வைப்பார்கள், யூரினில், மலம், இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கேட்டகரி இருக்குது. உங்களுடைய பொருட்கள் எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கின்றீர்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மயானத்தில் ஒரு பொருளை புதைச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி செய்வினையில் பல ரகங்கள் இருக்குது, பல வெரைட்டி இருக்குது. ஆனால் எவ்வளோ வெரைட்டிகள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஒரே விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடும். உங்களுடைய தசாநாதனுக்கோ, உங்களுக்கு புத்திநாதனோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையையோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி கூடவோ மாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் க்ளோஸாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு செய்வினை பாதிப்பு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, செய்வினை பாதிப்பு இருப்பதாக நீங்கள் கருதினால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் குலதெய்வம் தான் முதல்ல, அதை தாண்டி தான் மற்றதெல்லாம். மூன்றாவது, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதன் யார் என்று பார்க்கணும். அந்த புத்திநாதனை இயக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்துக்குரிய ஆலயம் எது, அவர் அமைந்த பிளேஸ், இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு சொன்னால் சில பேருக்கு புரியாதுன்றதுனால தான் நம்ம மேலோட்ட சொல்கிறோம். ரொம்ப பொதுவாக ஒருவருக்கு புதன் புத்தி நடக்குது, புதன் திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படின்னா தெத்துப்பட்டி ராஜகாளியம்மனை போய் உச்சகால பூஜையில் பார்க்கணும். அதாவது 11:45 12:30 இல்லை 11:45 12:45 இந்த 1 மணி நேரம் இந்த உச்சகால பூஜை, இந்த அபிஜித் முகூர்த்தம் நான் சொல்லக்கூடிய அந்த 11:45 நீங்கள்
ஒரு உச்சகால பூஜையில் போய் ஒரு கோவிலில் ஆரத்தியை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய செய்வினை விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் முறியடிக்கப்படும். அதாவது அதை ஒன்று எடுக்கிறதுக்கோ இல்லை அது செயலிழந்து போகிறதுக்கோ அந்த இறைவன் உங்களுக்கு பக்காவாக வழிகாட்டி விட்டுருவார். யாருன்னா ஒரு ஆளை அமைச்சு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். 2 விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல உங்களுடைய குலதெய்வம், 2வது உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி எதுவோ அந்த புத்தியை இயக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தோடைய கோவிலில் உச்சகால பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு பரிபூரணமான ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒருத்தருக்கு குரு புத்தி நடக்குது, குரு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காருன்னா விநாயகர் கோயிலில் போயிட்டு மலை மேல் இருக்கக்கூடிய விநாயகர், மேஷம்னா மலை, மலை மேல் இருக்கக்கூடிய விநாயகருக்குள்ளே போயிட்டு மதியம் 11:45 12:30 இல்லை 12:45 ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு வந்தார். சிகப்பு கலர் தெரியலன்னா அடித்து தூக்கின எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் செய்வினை பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியை கொடுத்து விடும். ஒருத்தருக்கு சந்திர புத்தி நடக்குது, சந்திரன் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ராமானுஜருக்கு ஒரு வேளை விரதம் இருந்தாலே இவருக்கு செய்வினை பிரச்சனைகள் அகண்டுவிடும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஜோதிடத்தில் ரொம்ப டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி நாளுக்கு நாள் ஆய்வுகள் செய்து தேடி கண்டெடுக்கப்பட்ட முத்துக்கள். இதை நிச்சயமாக அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு கேது புத்தி நடக்குது, கேது பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா சுயம்பு சிவன் ஆலயத்திற்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரன் அந்தமாரி அந்த கோயிலுக்கு போயிட்டு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் உச்சகால பூஜை, எந்த கோவிலில் உச்சகால பூஜையை அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் பார்க்குறீங்களோ 100% உங்களுக்கு செய்வினை நீங்கிவிடும். யாருக்கெல்லாம் தசா கூடவோ இல்லை புத்தி கூடவோ தசையை நடத்தக்கூடிய கிரகத்தை கூடவோ புத்தியை நடத்தக்கூடிய கிரகத்தை கூடவோ மாந்தி க்ளோஸாக இருந்தால் நிச்சயமாக செய்வினை பாதிப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சார் நீங்கள் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் உச்சிகால பூஜை போய் பார்க்க சொல்கிறீங்க, அது வெறும் பார்த்தா மட்டும் போதுமா இல்லை அந்த பூஜைக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரணும்? இல்லை, அதாவது செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள் முதல்ல அந்த டைமுக்கு அந்த கோயிலுக்கு போகிறதே ஒரு கேள்விக்குறி தான். அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒரு விஷயத்த சொன்னவனெல்லாம் போயிட முடியாது. போகலான்னு நினைக்கிற அன்றைக்கி பிரச்சனை வரும், வண்டி பஞ்சர் ஆகும், உடம்பு சரியில்லாத போகும். அதனால் இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க முதல்ல இந்த பூஜை செய்கிறேன், புக் பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், அந்த ஆலயத்தை உள்ளே போய் காலை வச்சுருங்க. முதல்ல போய் அந்த தரிசனத்தை பார்த்துருங்க. ஒரு ஸ்டெப்பு நீங்கள் ரிலீஸ் ஆன பிறகு நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். முதல்ல குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும். 2வது உங்களுக்கு நடத்தக்கூடிய தசா அல்லது புத்திநாதனுடைய அனுகிரகம் இருந்தால் செய்வினை பிரச்சனை உங்களை அண்டாம். கண்டிப்பா சார், ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. செய்வினை பிரச்சனைன்றது இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவங்கெல்லாம் இதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல முகூர்த்த டைம்னு சொல்லி யாருங்க எந்த புத்தி நடந்தா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு 2-3 விதமான கோவில்களையும் சொல்லி அழகான ஒரு தொகுப்பு கொடுத்துருக்கீங்க. அற்புதமான தகவல், ரொம்பவே நன்றி சார். நன்றி.